சிறுபருப்பு ஒரு சின்ன டீ கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 நூக்கல், ஒரு வெங்காயம், தக்காளி ஒரு 5, வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு தான் இந்த மாதிரி கழுவிட்டு க்ளீனாக எடுத்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுபருப்பு நான் ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு கழுவிட்டு சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டும், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வெண்டைக்காய் பொரியலுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல், அதே மாதிரி சாம்பார், தயிர், பருப்பு, ஊறுகாய், மாங்காய் ட்ரை ஊறுகாய். இந்த மாங்காய் ட்ரை ஊறுகாய் 2-3 வருஷம் கூட இருக்குங்க. அப்படியே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் கூட இருக்கும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். 2 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. இதுக்கு பருப்பு நெய் ஊற்றிட்டு சாதத்தோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாம்பார் நான் புளி வைக்காமல் தான் செய்கிறேன். அதே மாதிரி பருப்பு போடாமல் சிறுபருப்பு போட்டு தான் நான் இந்த சாம்பார் செஞ்சுருக்கிறேன். இந்த சாம்பாராக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், சூப்பராக அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, கோல்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏதாவது புரியலன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வாங்க இப்போ பொரியல் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் போடாமல் தான், எண்ணெய் சேர்க்காம தான் நான் வதக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சேர்க்காமல் வதக்கினோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே கடாயில் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்ட பிறகு வெண்டைக்காய் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துட்டு நம்ம கடாய் கழுவிட்டு அப்புறமா தான் தாளிச்சிக்கணும். எண்ணெய் சேர்த்தோன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கடாய்க்கெல்லாம் ஒட்டாது, ஒன்றாகாது. அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படியும் செய்வேன், இப்படியும் செய்வேன். இது புது மாடலை பார்த்துக்கலாம். இன்றைக்கி நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கன்ட்டு. வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு இந்த கடாயும் கழுவிட்டு எப்படி பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் கருப்பாக எப்படி ஒட்டி இருக்குதுன்ட்டு அதெல்லாம் கழுவிட்டு அதே கடாயில் தான் நான் பொரியல் செஞ்சுட்டு இருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து இருக்கிறேன். சாரிங்க, சீரகம் கிடையாது, வெந்தயம். சும்மா ஒரே 10 வெந்தயம் மட்டும் சேர்த்திருக்கிறேன். சீரகம் சேர்க்கல, வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். அது பொரியட்டும், பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, நம்ம முட்டை பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். வதங்கின பிறகு நான் ஒரு உரலில் சாம்பாருக்கு தேவையான பூண்டு இடித்து வச்சிட்டேன் தனியாக. அதே மாதிரி ஒரு தக்காளி தாங்க, ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோன்னா நல்லா வதங்கட்டும், நல்லாயிருக்கும் பொரியலுக்கு.
அது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு 10-15 பல் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான் கூட குறைவாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு பூண்டும் மிளகாத்தூளும் நல்லா உரலில் இடித்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது பொரியலுக்கு தான். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டும் மிளகாத்தூளும் இடித்து வச்ச பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இட்லிக்கு தோசைக்கு பூண்டு அதே மாதிரி மிளகாத்தூள் இடித்து எண்ணெய் ஊற்றி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொடி தாங்க இது. அதே மாதிரி கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்திருக்கிறேன் நான் தமிழ் பேசுகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக புரியுதா இல்லையான்றது தெரியல. நான் கரெக்டாக பேசுகிறேன்னா என்ன ஏதான்ட்டு. நான் வந்து ஆக்சுவலி தெலுங்கு தான், தமிழில் வீடியோ போடலாம் அப்படின்றதுனால நான் தமிழில் போட்டுட்டு இருக்கிறேன். எப்படி பேசுகிறேன் என்னன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. யாராவது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இல்லை, நீங்கள் பேசுகிறது வந்து இதில் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றது சொன்னால் கூட எனக்கு வந்து தெரிஞ்சுப்பேன் நான் வந்து. அதனால தான் நான் கேட்குறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் நான் கேட்குறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் பொடி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். சால்ட்டு தான் சேர்த்துட்டு இருக்கிறேன் நான். சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே, இந்த மசாலா எல்லாமே, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கொஞ்சம் கரண்டை வந்து கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு காய், தக்காளி எல்லாமே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே சூப்பராக பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். சாம்பாருக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிட்டு சிறுபருப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன் நான். சிறுபருப்பு அதில் அந்த சிறுபருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் பொங்கு வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்ப கலர் வராது, ஏன்னா நானே தனியாக வாங்கிட்டு வந்து அரைச்சது. ரொம்ப கலரெல்லாம் கொடுக்காது, ஓரளவுக்கு தான் மீடியமாக தான் கலர் கொடுக்கும். இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு குக்கரில் பருப்பு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதே மாதிரி மேலே பிளேட் மூடிடலாம். பிளேட் மூடிட்டு காய் வந்து 2 நூக்கல் இருந்துச்சு, அதை வந்து நான் தூள் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றலை, காய் வேகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறேன். கூட சேர்த்து கல்லுப்பும் சேர்த்துருக்கிறேன் நான். காய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஏன்னா சிறுபருப்பு காயெல்லாம் 2 விசிலுக்கு வெந்துடும். இப்போது வெந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். குக்கர் வந்து பக்கத்து ஸ்டவ்வில். இப்போது நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம்.
கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கிறேன். பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சாம்பாருக்கு ஆகிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதங்கட்டும். இந்த நூக்கல் சாம்பாராக இருக்கட்டும், அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே அருமையாக இருக்குது. தயிர். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து நூக்கல் சாம்பார், சிறுபருப்பு போட்டு நூக்கல் சாம்பார், அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல், இடித்து பூண்டு மிளகாத்தூள் இடித்து செஞ்ச வெண்டைக்காய் பொரியல், தயிர், பருப்பு, அதே மாதிரி ஊறுகாய். சாதத்தோடு நம்ம சூப்பராக அருமையாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இடித்து வச்ச பூண்டும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு 7-8 பல் இருக்கும் சேர்த்துருக்குறேன். இடிச்சிட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட சரி தான், நான் வந்து புளி சேர்க்க மாட்டேன். இந்த சாம்பாரில் வந்து இந்த தக்காளி 2 தக்காளி மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். புளி ரொம்ப சேர்க்கலை. சுத்தமாகவே இதில் வந்து நான் புளி சேர்க்கலை. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பருப்புக்கு எல்லாம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்திருக்கிறேன் நான் வந்து. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கூட ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நான் வந்து 2 நூக்கல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒன்று மீடியம் சைஸ் தான். 2 நூக்கல் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் தான் இதில் சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு டீ கிளாஸில் 1 கிளாஸ் சிறுபருப்பு வேக வச்சது நான் வந்து சாம்பாருக்குன்ட்டு. இப்போது குக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற காயும் உள்ளே சேர்த்துட்டேன். அதே மாதிரி சிறுபருப்பும் உள்ளே சேர்த்துடலாம் நம்ம காயோடவே. ஏன்னா காய் வெந்துடுச்சு, அதனால் பருப்பு கூடவே நம்ம வந்து ஒட்டுக்கவே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் பருப்பு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்காக தனியாக, சிறு பருப்பு தானே அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி பருப்பு நான் உள்ளே சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். கூட கொஞ்சம் பருப்பு தண்ணியும் நான் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிட்டு வருது. நல்லா ஒரு கொதி நல்லா வந்த பிறகு சாம்பார் எல்லாம் காரம் உப்பு எல்லாம் பிடிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிறுபருப்பு போட்டு நூக்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. புளி சேர்க்காத சாம்பார்.
அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் அப்பப்போ செஞ்சு பாருங்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பருப்புன்ட்டு எப்போ பார்த்தாலும் பருப்பே கூட சாப்பிடக்கூடாது. சிறு பருப்பு கூட சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். சிறு பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு அருமையான நூக்கல் சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். சூப்பராக சாதம் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கான் செஞ்சது வெரைட்டி ரைஸு, அந்த சாதமே இருந்துச்சு. அதனால் அதே சாதம் வெண்டைக்காய் பொரியல், நூக்கல் சாம்பார், தயிர், நம்ம வேக வச்சுருக்கிற பருப்புலையே கொஞ்சம் எடுத்து தனியாக நெய் ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கிற பருப்பு, அதே மாதிரி காஞ்ச மாங்காய் ஊறுகாய்,